சில மாதங்களுக்கு முன்னாடி நடிகை சாய் தன்ஷிகா உடைய திரைப்படமான யோகிடா திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச்ல நடிகர் விஷால் கலந்துகிட்டு இருந்தாரு. இந்த ஆடியோ லான்ச்ல தான் நடிகர் விஷாலும் நடிகை சாய் தன்ஷிகாவும் திருமணம் பண்ணிக்க போறதா அறிவிச்சிருந்தாங்க. அந்த திருமணத்துடைய டேட்டா ஆகஸ்ட் 29 சொல்லியிருந்தாங்க. ஆகஸ்ட் 29ங்கிறது நடிகர் விஷாலுடைய பிறந்தநாள் தேதி. இந்த நாள்ல தான் அவரும் சாய் தன்ஷிகாவும் திருமணம் செய்ய போகிறதா சொல்லப்பட்டு வந்த இந்த நிலையில இப்போ அந்த தேதி மாறி இருக்குன்னு விஷால் அவர்களே சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்ன பேசிருக்காருன்றத இந்த வீடியோல பார்ப்போம். எல்லாருக்காண்டி ஒரே ஒரு கொஸ்டின், நடிகர் சங்கம் திறப்பு எப்போது? அதே மாதிரி உங்களோட மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட் அந்த டேட் வந்து ஆகஸ்ட் 29 கன்ஃபார்ம் இல்லை சொன்னாங்க. நீங்க ஏற்கனவே அறிவிச்சிருக்கீங்க, ரெண்டு மட்டும் எங்களுக்காக சொல்லிடுங்களேன். நீங்கள் புடவை பட்டு புடவை கட்டும் போதே எனக்கு தெரியும் நீங்கள் புடவைக்காக தான் இது கேட்குறீங்கன்னு. அதுக்கு தான் கேட்குறாங்க, வேற ஒன்றும் இல்லை. என் தேதி எப்போன்னு இல்லை, அவங்களுக்கு நான் இப்போ கவிதா வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்களுக்கு புடவை எப்போ வரும்னு வந்து போய் சேரும். அங்கிட்டு தேவராஜ் அண்ணன் வந்து அவங்க வீட்டுக்கு எப்போ போய் சேரும். இங்கிட்டு ஒருத்தர் இருக்கார் மீனாட்சி சுந்தரம், அவருக்கு எப்போ போய் சேரும். எல்லாருக்கும் எஸ் கண்டிப்பாக வந்து கூடி நான் அதாங்க 9 வருஷம் நான் எப்படியோ நான் தாக்கு பிடிச்சிட்டேன். இன்னும் 2 மாதத்தில் இருக்கும். ஆகஸ்ட் 29 என் பிறந்தநாள் அன்னைக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு செய்தி இருக்குது கண்டிப்பாக. ஆனால் நான் சொன்னபடி அந்த கட்டணம் எல்லாரும் பெரியவர்கள் எல்லாரும் வந்து அந்த திறப்பிழா முடிஞ்சதுக்கப்புறம் முகூர்த்தம் போய் நான் புக் பண்ணிட்டேன் கார்த்திகிட்ட. கண்டிப்பாக வந்து என் கல்யாணம் அங்கிட்டு தான் கட்டடத்தில். ஆனால் அது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி தாமதம் அப்படியெல்லாம் இல்லை, கூடி சீக்கிரம் நடக்கும். அதுக்கு தான் ஓடுறேன், இப்போது கட்டிடத்துக்கு தான் ஓடுறேன். இது முடிச்சோன்னே எல்லாரும் நினைக்கிறாங்க, இவன் எதுக்கு வந்து டெய்லி காலங்காலத்தில் வந்து கட்டடத்தை பார்க்குறான், கொத்தனார்லேருந்து எல்லாரும் ஆர்கிடெக்ட் வரைக்கும் இவன் கல்யாணத்துக்காக தான் வந்து அவசரப்படுத்துகிறான் இல்லைண்ணா. பட் நேரம் வந்துருச்சு, இன்னொரு 2.5 months வந்துடும், 2 months வந்துடும் டெஃபினட்டாக. பட் ஆகஸ்ட் 29 கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி இருக்குது. அது கூடிய சீக்கிரம் நான் அறிவிக்கிறேன். நல்ல கண்டிப்பாக புடவை வந்துடும் கவிதா. தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகளை பார்க்கறதுக்கு நம்மளுடைய GLV ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.